உருளைக்கிழங்குனா யாருக்குங்க பிடிக்காது? அதுவும் சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும். பண்ணலாமா? இந்த ஆலு பரோட்டா பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷனில் நான் செய்வேங்க. இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்க 4 சவுண்டு வச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்குல நல்லா மசிச்சுட்டு அதில் வந்து சாப்பிடு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு கூட வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் மிளகாத்தூள் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உப்பு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி திரட்டி இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி நீங்கள் திரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆலு பரோட்டா ரெடி. ஸோ இந்த வெர்ஷன் வந்து கிட்ஸுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆலு பரோட்டா மேலே நெய் இல்லாட்டி எண்ணெய் ட்ரிசில் பண்ணி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி. இது மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு கொஞ்சம் ஊறுக்காய் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.